ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் குதூகல கொண்டாட்டத்தில் வந்து பங்கு பெற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நல்ல நம்மெல்லாம் சந்தோஷத்தோடு கூட நிறையா டான்ஸ், நிறைய பாடல்கள், நாடகம், நிறைய காரியங்களை இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது எல்லாத்த விடையும் ஒரு நற்செய்தியை நம்ம கேட்காம கடந்து போனோம் அப்படின்னா இந்த கொண்டாட்டம் முற்று பெறாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கொண்டாட்டம் முற்று பெறணும் அப்படின்னா ஒரு நற்செய்தி உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தியை ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிட்டு மற்ற காரியத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. நிறைய பேர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை வேகமாக நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு உணவை கொடுத்து உங்களை அனுப்ப இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நோட்டீஸை பார்த்தீங்க. நோட்டீஸ் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்டர் கொடுத்துருக்கலாம், பாஸ்டர் அம்மா கொடுத்துருக்கலாம், அல்லது நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி விசுவாச குடும்பமாய் வந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. நம்ம அநேக இடங்களில், அநேக பகுதிகளில் இருந்து நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்மஸை நாம் குதூகலத்தோடு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லையா? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் காது கேக்குதா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னால ஒரே ஒரு அறிவிப்பை நான் சொல்லிட்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு 10 நிமிடத்துக்குள்ளான வார்த்தைகளை நம்ம கேட்டு கடந்து போக போகிறோம். கவனமா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு நான் வந்ததில்லை, இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற யாராவது இங்க இருக்கிறீங்களா? அப்படி கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பாப்போம் உங்க இடத்துல. ஹாஸ்டல் பசங்கள்லாம் வேண்டாம், ஹாஸ்டல் பசங்களாம் உட்காரு, ஹாஸ்டல் பசங்களாம் உட்காரு. இது வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு நான் வந்ததே இல்லை, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தயவு செய்து எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நம்ம எல்லாரும் கை தட்டிரோமா? உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுங்க பாப்போம். பாருங்க எத்தனை பேர் இன்னைக்கு புதுசா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, இயேசுவின் பிறப்பை கொண்டாடும்படியாக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்க பேர், உங்க போன் நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா பேரு, போன் நம்பர் மட்டும் எழுதுங்க. உங்களை தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களை அழைத்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு சில காரியங்களை நாங்க ஜெபிக்கவும் இந்த பேரும் போன் நம்பரும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதுமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தொடர்ந்து இன்னைக்கு புதுசா வந்தவங்க கவனிங்க. நீங்க தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரும்படியாக சபை போதகராகிய நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்தது, இந்த ஆலயத்துல நீங்க கால் வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்றையோடு அது முடிந்து விடாதபடிக்கு நீங்க தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களுக்கு அன்போடு கூட நாங்கள் அழைப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சரியாக 9 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை உண்டு. அந்த ஆராதனையில வந்து நீங்க பங்கு பெறுங்க. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்க வியாதியோட இருக்கலாம், நீங்க தேவையோட இருக்கலாம், நீங்க உபத்திரவத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கடந்த நாட்கள்ல ஒரு தாயார் வந்து சொன்னாங்க, டாக்டர் எங்களை கைவிட்டுட்டார் ஐயா, டாக்டர் எல்லாம் எந்த மருந்து கொடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட வியாதி
குணமே ஆகாதுன்னு சொல்லிட்டாரையா. ரொம்ப வருத்தத்தோட வந்தாங்க, ரொம்ப அழுகையோட வந்தாங்க. அவங்க ஆலயத்துக்கு வந்த அந்த முதல் நாளே அவங்களுக்காக நாங்க ஜெபித்தோம். 2வது வாரம் அவங்க வந்தாங்க. வரும்போது ஒரு சிரிப்போடு வந்தாங்க. 2வது வாரம் அவங்க வந்தாங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சியோட வந்தாங்க. என்னன்னு கேட்டோம், ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரையான்னு சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கு அற்புதத்தை செய்தாரையா. இன்னைக்கு அந்த வலி இல்ல, அந்த வியாதி இல்ல, அந்த கஷ்டம் இல்ல, அந்த வேதனை இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஒருவேளை அந்த சகோதரிக்கு, அந்த தாயாருக்கு அற்புதத்தை செய்த இயேசு உங்க வாழ்க்கையிலையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்காக நாங்க தொடர்ந்து, நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்கள் சபை மக்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா நீங்க உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க. நீங்க யார் மூலமா ஆலயத்துக்கு வந்தீங்களோ அவங்களை தொடர்ந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 9 மணிக்கு ஆராதனை. ஆனா 8 மணியிலிருந்தே நமக்கு ஜீவா செட்ல நமக்கு ட்ரிப் இருக்கு. நம்ம வண்டி மூலமா உங்களை ஆலயத்துக்கு நாங்கள் அழைத்து வருவதற்கு வாகன வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். புதிதாய் வரக்கூடியவங்க கவனத்தில் வையுங்க. ஒருவேளை தொட்டிப்பாளையத்திலிருந்து வந்தீங்கன்னா தொட்டிப்பாளையத்திலிருந்தும் வாகன வசதிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதை நீங்க தெரிந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஒருவேளை தொடர்ந்து நீங்க இந்த ஆலயத்துக்கு வாங்க. உங்க கண்ணீர் கவலைகள் எல்லாம் இயேசு மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய பேர் எழுதிட்டீங்களா? பேர் கொடுத்தவங்க அப்படியே உட்காருங்க. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி எல்லாரும் உட்காருங்க. ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன 10 நிமிஷம் உங்களால தாமதிக்க கூடாது. தயவு செய்து ஸ்தோத்திரம், நீங்க பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பக்கத்துல சின்ன பிள்ளைகள்லாம் பேசுனாங்கன்னா இது ரொம்ப பயபக்திக்குரிய ஒரு நேரம். கொஞ்சம் அவங்கள அமைதியா இருக்க சொல்லுங்க. யாரையும் பேசாம இருக்க சொல்லுங்க. ஆண்டவராகி தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். நடக்காதீங்க. சொல்லுகிற வார்த்தை ஒருவேளை பைபிள் எடுத்து உங்களால வாசிக்க முடியலனாலும் சொல்லுகிற வார்த்தையை கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தியானிச்சு நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்னை கவனிங்க. ஒருவேளை நான் அல்லேலூயா அப்படின்னு சொன்னா நீங்களும் அல்லேலூயான்னு சொல்லணும். நான் ஆமேன் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஆமேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு 10 நிமிஷம் அந்த டீலிங், சரியா? ஓகேவா? ஆமேன், ஹல்லேலூயா. என்ன ஷார்ப்பா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, நல்ல பிரியாணி அப்படியே வாசம். இங்க வேற ஓப்பனா இருக்கு, டோர் ஓப்பனா இருக்கனால அப்படியே வாசனை உங்களுக்கு வருதா இல்லையானே தெரியல. எனக்கு பயங்கர வாசனை வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை நீங்க நல்லா சாப்பிடணும்னா இன்னைக்கு நீங்க நிறைய அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்கள்லாம் ஏதோ காது கேட்காத மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு காது கேட்குதுங்களா? நடுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேட்குதுங்களா? அல்லேலூயா. இப்பதான் கேட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு பிறக்கறக்கு முன்னாலேயே
பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் ஆசீர்வாதத்தை இழந்து காணப்படுகிறாங்க. ஜனங்கள்லாம் கவலையோட இருக்கிறாங்க. ஜனங்களுக்கு தேவையான நிம்மதி அவங்களுக்கு இல்லாம இருக்கு. ஜனங்களுக்கு தேவையான சமாதானம் அவங்களுக்கு இல்லாம இருக்கு. எப்பவாவது ஆண்டவர் பேசுவாரு, எப்பவாவது சத்தம் கேட்கும், எப்பவாவது ஆண்டவர் கூப்பிடுவாரு. அன்னைக்கு கூப்பிடும் போதுதான், அன்னைக்கு ஆண்டவர் பேசும் போதுதான் அவர் வானத்திலிருந்து பேசுவாரு, தன்னை வெளிப்படுத்த மாட்டாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இவைகளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். என்னைக்காச்சும் ஆண்டவர் பேசுவார். எப்ப ஆண்டவர் பேசுகிறாரோ அப்பதான் உங்களுக்கு ஒரு நிம்மதி, அப்பதான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் உண்டாக கூடியதா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப துயரத்துல இருந்தாங்க, கண்ணீரோட இருந்தாங்க. நிறைய பேரு இங்க இருக்கிற உங்களை மாதிரி கன்னத்துல கை வச்சுட்டு ஹல்லேலூயா, நாளைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு நைட் எப்படியோ பிரியாணி சாப்பிடலாம், நாளைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுறது, நாளைக்கு பீஸ் கட்டணுமே, நாளைக்கு வீட்டு வாடகை கட்டணுமே, நாளைக்கு வீட்டுக்காரங்க இந்த பிரச்சனை இருக்கு, நாளைக்கு மனைவிக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன், ரொம்ப கவலையோட நிறைய சோதரம் இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்களை நான் ஆவியில உணர்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நிறைய துன்பத்தோட, நிறைய கஷ்டத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா இதே போலதான் ஒரு காலத்துல ஜனங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பயங்கர துன்பம், பயங்கர கஷ்டம், என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியல, எப்படி வாழ போறோம்னு தெரியல. வரும் காலத்தை குறித்த காரியம் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இருந்த போதுதான் ஒரு நற்செய்தி அந்த மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த நற்செய்தி என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கடவுள், நமக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு தெய்வம் இந்த பூமியில பிறந்தாரு. அவர் பிறக்க போறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அவரு எப்படிப்பட்டவரு, அவருடைய நாமம் என்ன, அவர் என்ன காரியத்தை செய்வார் அப்படின்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமாக உரைக்கப்பட்டது. அப்பதான் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்ம இவ்வளவு நாள் துன்பத்தில் இருக்கிறோமே, இவ்வளவு நாள் கஷ்டத்தில் இருக்கிறோமே, அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்துட்டார். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. அவங்க நினைச்சாங்க, என்னுடைய கணவன் என் கண்ணீரை துடைப்பாரு, என் கணவன் என்னுடைய கஷ்டத்தை போக்குவாரு, என் மனைவி எனக்கு கடைசி வரைக்கும் என் கூடயே இருப்பா, என் பிள்ளைகள் எனக்கு கடைசி வயசானாலும் என் பிள்ளைகள் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, என்னை கைவிடவே மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நிறைய பேரு ஏமாற்றம் அடைந்தாங்க. அவங்களுக்கு ஏமாற்றம். அவங்க ஒரு காலம் வரும்போது பையன் கை விட்டுட்டான், ஒரு காலம் வரும்போது மனைவி கை விட்டுட்டா, வியாதி கணவனுக்கு வரும்போது மனைவி தூரமா போயிட்டா, கணவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனைவி கை கொடுக்கவில்லை, மனைவிக்கு ஒரு காரியம் வரும்போது கணவன் கை கொடுக்கவில்லை. அவங்களுடைய வாழ்க்கை வருத்தத்துல போய் கொண்டிருந்த அந்த நேரத்துல தான் ஒரு நற்செய்தி தேவனால உரைக்கப்பட்டது. அந்த நற்செய்தி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசுங்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில வருவார். ஹல்லேலூயா. இப்ப மக்கள்லாம் பெரிய சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. அந்த தெய்வம் எப்ப வருவாரு, அவர் வந்தா என்ன செய்வாரு, அவருடைய காரியம் என்ன அப்படின்ன போது அதை தொடர்ந்து அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர். நம் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர்? அதிசயமானவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லாம் அதிசயம் நடக்குதாங்க? நம்ம வீட்டில் அதிசயம் நடக்குதா? நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க, கணவனார் சொல்லுவார், அப்பா என்ன கல்யாணமாய் 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் வச்சிருக்கிறேன், இன்னைக்கு தான் குடிக்கிற மாதிரி ஒரு டீ என்ன பண்ணியிருக்கிறேன், உண்மையாலுமே வீட்டில் என்ன நடந்துருச்சு, அதிசயம் நடந்துச்சு அப்படிம்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது இல்ல, இந்த மாதிரி இல்ல. அவர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்கிற ஒரு தேவனாக ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வந்தாரு. அவர் மிகப்பெரிய அதிசயத்தை செய்கிறவர். இதை குறித்து
இன்னைக்கு காலையில நம்ம சர்ச்ச ஆராதனையில இந்த முதல் பாயிண்ட நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு தேவையோடு நீங்க வந்திருக்கலாம். அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்யும்படியாக இந்த பூமியில அவர் பிறந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க சொல்லலாம், எனக்கு இயேசுவை இதுவரைக்கும் தெரியாது, ஏதோ பக்கத்து வீட்டுல கூப்பிட்டாங்க நான் வந்துட்டேன், ஏதோ அந்த அக்கா சொன்னாங்க நான் வந்துட்டேன், ஏதோ அந்த அண்ணன் வந்து ஸ்தோத்திரம் நோட்டீஸ கொடுத்தாங்க நான் வந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஆலயத்துக்கு கூட நான் இதுவரைக்கும் வந்ததில்லை. இப்ப நிறைய பேர் எந்திரிச்சு நின்னீங்கல்ல, நீங்க சொல்லலாம் எனக்கு இயேசுங்கிற தெய்வத்தை குறித்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்லலாம், உங்களை ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிறார். உங்களுக்கு இயேசுவை தெரியாம இருக்கும், இயேசுவுக்கு உங்களை நல்லாவே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க அறியாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்களை அறிந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில உங்கள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாயின் வயிற்றுல அம்மாவுடைய வயிற்றுல ஒரு குழந்தையா இருக்கும் போது எலும்பு கூட உருவாகலையா, ஆனா இயேசு நம்மை அறிந்து இருக்கிறாரா. எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அதனாலதான் அவருக்கு பேரு, அவருடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் என்னங்க? நான் காலையில சொன்னேன், இயேசுவுக்கு எந்த பேர் வச்சாலும் பொருந்தும் இல்லையா? டாக்டர் அப்படின்னு வச்சீங்கன்னு வைங்களேன், இயேசுவுக்கு அது பொருந்தும். ஹல்லேலூயா. டாக்டர் அப்படின்னா அது அவருக்கு பொருந்தும். நண்பன் அப்படின்னா அவருக்கு பொருந்தும். இயேசுவுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்கனாலும் அது அவருக்கு பொருத்தமான ஒரு பேராக இருக்கும். இன்னைக்கு நமக்கெல்லாம் அப்படி பொருந்தாது இல்லையா? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்படி பொருந்தாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எட்டப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க, குட்டையா இருப்பாங்க இல்லையா? பேர் என்னதுங்க? எட்டப்பன். ஆள் எப்படி இருப்பாங்க? 1.5 ஜான்ல இருப்பாங்க. ஹல்லேலூயா. குட்டையா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். வெள்ளையம்மான்னு பேர் வச்சிருப்பாங்க, கருகருகருன்னு இருப்பாங்க இல்லையா? வெள்ளையம்மா எப்படி இருப்பாங்க? கருகருகருன்னு இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கருப்புசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, பார்த்தா வெள்ளை வெள்ளையான்னு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் சில பேர் என்ன ஆகாது, பொருந்தவே பொருந்தும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா பேருமே பொருந்தும். சோதரர் என்ன பேர் சொல்லி வேணாலும், அவர் விடுதலை நாயகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேர் அவருக்கு பொருந்தும். ரட்சகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவருக்கு அந்த பேர் பொருந்தும். சோதரம் தேவாதி தேவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேர் அவருக்கு பொருந்தும். நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பேர் அவருக்கு பொருந்தும். எல்லா பேருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்யும்படியாக இந்த பூமிக்கு கடந்து வந்தவர். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல அதிசயம் வேணும், என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும், அதனாலதான் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவர் அதிசயமானவர், உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். இரண்டாவது காரியம் சொல்லுகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்தார் இல்லையா? நாடகத்துல பார்த்தோம் இயேசு எப்படி பிறந்தாரு. அவர் பிறந்த போது உலக ரட்சகர் தான், ஆனா அவருக்கு என்ன இல்ல, சத்திரத்துல கூட இடம் இல்ல, அவருக்கு ஒரு வீடு கிடைக்கல. அதனாலதான் நம்ம கேரள் டீம் பாடினாங்க, ஏழைகளை தேடி வந்த இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. மச்சு வீடு பல இருந்தோம், மன்னவனுக்கு இடமே இல்லை. அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், அவர் ராஜாதி ராஜா, அகில உலகத்தை உண்டாக்கினவர், எதை வேணா அவரால் செய்ய முடியும். ஆனா நமக்காக ஆண்டவராகிய இயேசு ஏழை கோலமாய் இந்த பூமியில வந்து பிறந்தார். எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நமக்காக பரிதாபப்பட யாராச்சும் இருக்கிறாங்களான்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் பரிதாபப்பட யாரும் இல்லையா. இன்னும் சில பேர்லாம் அம்மாமாருக்கு சொல்லுவாங்க, நான் செத்தா கூட அழுகிறக்கு, செத்தா கூட அழுகிறக்கு ஆள் இல்லைம்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நமக்காக பரிதாபப்படுகிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம்,
நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம், நமக்காக மன்றாடுகிற ஒரு தெய்வம், நமக்காக நம்ம துணையாய் நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெய்வம், இரவும் பகலும் தூங்காம நம்மளை பாதுகாக்கிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க ஒருபோதும் மறந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்க யாராவது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, யாருமே இதுவரைக்கும் நான் சொன்னேன், இன்னைக்கு இயேசு எனக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, உங்களுக்காக இயேசு இருக்கிறாரு. உங்களுக்காக தான் இயேசு இந்த பூமியில வந்து அவர் பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவங்க கொஞ்சம் அப்படியே தெளிவா சபைக்கு போறவங்க ஆராதிக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே தெளிஞ்சு கொஞ்சம் முன்னேற்றத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க பாருங்க. ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப சிரமத்துல இருப்பாங்க, ரொம்ப சோதரம் கடன் பிரச்சனையில மூழ்கி போய் இருப்பாங்க, ரொம்ப வியாதியில கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா சர்ச்சுக்கு போக போக, ஆராதனைக்கு போக போக கொஞ்சம் அப்படியே அவங்க தேறிக்கிட்டே வருவாங்க. எங்க சர்ச்சில், நம்ம சர்ச்சில் இருக்கிற கிட்டத்தட்ட 99% பேர் அப்படிப்பட்டவங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நமக்கெல்லாம் இது ஒரு ஆலோசனை வேணும்னா நம்ம யாரையும் தேடி போவோம்? படிச்சவங்களை தேடி போவோம், மருத்துவரை தேடி போவோம், உலக பிரகாரமான மக்களை தேடி போவோம். ஆனா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை, ஒரு ஆலோசனை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசுவின் இடத்துல அவர்கள் ஆலோசனையை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிட்ட, ஆண்டவராகிய இயேசு கிட்ட ஆலோசனையை பெற்றுக் கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க செய்யற காரியம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு வேலைக்கு போகணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவரே இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்குது, இந்த வேலைக்கு நான் போகலாமா, இந்த வேலை நான் செய்யலாமா, இது உமக்கு விருப்பமான வேலையா அப்படின்னு கேட்டு ஆண்டவர் அனுமதி கொடுத்தால் ஒழிய அந்த வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க. ஒருவேளை அது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, அந்த வேலையில பிரச்சனை இருக்கு, அந்த வேலையில ஓனர் சரியில்லை, அந்த வேலையில நஷ்டம் இருக்கு, அந்த வேலை நாளைக்கு உனக்கு வருங்காலத்துக்கு ஒத்து வராதுன்னு ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார் அப்படின்னா அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் ஆலோசனை கொடுக்கிற ஒரு தேவன். வேதத்தில் லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் 5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு சம்பவம். அங்க பேதுரு அப்படிங்கிற ஒருத்தர் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார். நீங்க எடுத்து வாசிக்க வேணாம், நீங்க கேளுங்க. இன்னும் எனக்கு 5 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. என் வாட்சில் 5 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. மீன் பிடிக்கும்படியாக அவன் என்ன பண்றான்? இரவெல்லாம் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறான். இந்த பேதுரு சாதாரண ஆளில மீன் பிடிக்கிறதுலயே ரொம்ப திறமைசாலி, ரொம்ப எல்லாமே தெரியும் அவனுக்கு. சொல்லுவாங்கல்ல, அவன் கிங்குயா அப்படிமாங்கல்ல. ஹல்லேலூயா. அந்த மாதிரி கடலை பத்தி நல்லா தெரியும், மீனை பத்தி நல்லா தெரியும், எந்த நேரத்துல எந்த இடத்துல மீன் கிடைக்கும்னு தெரியும், எவ்வளவு ஆழத்துல மீன் கிடைக்கும்னு தெரியும், எந்த மீன் எந்த இடத்துல இருக்கு எல்லாமே அறிந்த ஒருவன் பேதுரு. பாருங்க, இரவெல்லாம் மீன் பிடிக்கும்படியாக வலைகளை போட்டு 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 பார்க்கறான். வேதம் சொல்லுகிறது அவனால ஒரு மீனை கூட பிடிக்க முடியல, ஒரு மீன் கூட கிடைக்கல. எப்பவுமே மீன் பிடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல மீன் பிடிப்பாங்க. ஏன்னா இரவு நேரத்துல தான் மீன் பிடிக்க ஏதுவான ஒரு நேரம். இரவெல்லாம் தேடிட்டான், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும் அவனுக்கு தெரியல. ரொம்ப துக்கத்தோட, என்னுடைய தொழில தோல்வி வந்துருச்சு, என் தொழில இப்படி ஒரு நேரம் வேஸ்டா போயிருச்சு, ஒரு மீன் கூட என்னால பிடிக்க முடியலையே. திறமை இருந்து என்ன பிரயோஜனம்? ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கிட்ட ஒருவேளை படகு இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கிட்ட வலைகள் இருந்து என்ன பிரயோஜனம்? துக்கத்தோட அந்த வலைகளை கழுவி கொண்டு இருக்கிறான். அப்பதான் இயேசு அந்த இடத்துக்கு வராரு. கவனமா கேளுங்க, இயேசு அந்த இடத்துக்கு வராரு. இயேசு வந்த உடனே இயேசு ஒரு ஆலோசனையை அவங்களுக்கு சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பேதுரு ரொம்ப ஞானவான், மீன் பிடிக்கிறதுல ரொம்ப அறிவாளி, தேறினவன். அவங்கிட்ட தான் நான் நினைக்கிறேன், இந்த பேதுருகிட்ட தான் அவன் நண்பர்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, எப்படி மீன் பிடிக்கலாம், எங்க வலை போடணும், எந்த இடத்துல வலை போட்டா மீன் கிடைக்கும். அவன் நண்பர்களை அவனை கேட்டு கற்றுக்கொண்டாங்க. ஆனா இப்ப பேதுருவுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது. ஹல்லேலூயா. அவன் தோற்று போய் நிக்கிறான். இப்ப ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னா, நீ இந்த இடத்துல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படியாக உன் வலைகளை போடு அப்படிங்கிறார். ஹல்லேலூயா.
அவன் மனசுக்குள்ள சிரிச்சிருப்பான், எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாத இடமா, எனக்கு தெரியாத கடலா, எனக்கு தெரியாத வலையா, என்னால முடியாத மீன் பிடிக்கிற காரியமா, இவர் ஏதோ வந்து சொல்றாரு அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, இயேசு சொன்னபடி, அவருடைய ஆலோசனைப்படி அதே கடல்ல, அதே வலை, அதே படகு, அதே பேதுரு 10 நிமிஷம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தையை கேட்டீங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. 3வது பாயிண்ட் வல்லமையுள்ள தேவன், 4வது பாயிண்ட் நித்திய பிதா, 5வது பாயிண்ட் சமாதான பிரபு. இயேசுவுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? சமாதான பிரபு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு சமாதானம் இல்லைனா, அவர் சமாதானத்தினால உங்களை நிரப்பும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த சபை சமாதானம் இல்லாம இங்க யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்காக இந்த சபை ஜெபிக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் உறுதியாய் சொல்லிக் கொள்கிறோம். ஆமென். அல்லேலூயா. காரணம், நம்ம வணங்குகிற தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சமாதான பிரபு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அப்படி இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட், நம்ம கடைசி ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். யாரும் வெளியே போகாதீங்க தயவு செய்து. ரொம்ப முக்கியமான ஒரு நேரம், உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு நேரம். தம்பி கதவை சாத்தி வைங்க, யாரையும் வெளியே விடாதீங்க. ஜோசப் பிரதர் கேட் சாத்தி வைங்க. நான் முடித்து உங்களை அனுப்புற வரைக்கும் நீங்க யாரும் வெளியே போக கூடாது. தயவு செய்து வெளியே இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வாங்க. எல்லாரும் அப்படி கண்ணை மூடுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி கண்ணை மூடுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தரை மட்டுமாய் நம்மோடு கூட பேசி நாம் நினைக்கலாம், ஏதோ நிகழ்ச்சின்னு சொன்னாங்க, ஏதோ ஒரு ஆடல் பாடல்னு சொன்னாங்க, ஏதோ சர்ச்சில் ஒரு விசேஷம்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படி நீங்க நினைக்கலாம். இல்ல, நீங்க ஒரு ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய அழைப்பு இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைத்து இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறாரு. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு பேசி இருக்கிறாரு. நீங்க சும்மா வரலாமா ஐயா, பிரதர், சிஸ்டர், நீங்க சும்மா வரல. ஆண்டவராகிய இயேசு உங்களோடு பேசும்படியாக, உங்களை ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, ஏதோ ஒரு மாறுதல் உங்களுக்கு கொடுக்கும்படியாக, உங்க வாழ்க்கையை மாற்ற ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ்லாம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறதுனால, அவர் உங்களுக்காக பிறந்தார் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. கண்ணை மூடி, யாரு கண்ணை திறக்க வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் கண்ணை மூடி. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடி. அப்படியே முடிஞ்ச அவங்க 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு நாங்க கேட்டோம், நீ சமாதான பிரபுன்னு கேட்டோம், நீ அதிசயமானவர்னு கேட்டோம், ஆண்டவரே நீ ஆலோசனை கொடுக்கிறவன்னு கேட்டோம். எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆமென். எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி பயபக்தியோடு கூட அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அதுக்காக தான் அவர் பூமியில பிறந்தாரு. அருமையான தேவ ஜனமே, இயேசு உங்களை நேசிக்கிறார். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. மகனானே அப்பா பிதாவே
வரைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். நம்மை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். எல்லாரும் என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றினார். சரி சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். ஒரு நம்பிக்கையோட என்னை தேடி நம்பிக்கையோட சொல்லுங்க, சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற வல்லமையுள்ளவர். உங்க வாழ்க்கையை இயேசு மாற்ற வல்லமையுள்ளவர். இனி உங்க வாழ்க்கையில கசப்பு இல்லை, இனி உங்க வாழ்க்கையில கண்ணீர் இல்லை, இனி உங்க வாழ்க்கையில துக்கம் இல்லை, இனி உங்க வாழ்க்கையில போராட்டம் இல்லை, இனி உங்க வாழ்க்கையில வியாதி இல்லை, இனி உங்க வாழ்க்கையில எந்த விதமான கசப்பான அனுபவங்கள் இனி உங்க வாழ்க்கையில இல்லை. இயேசு உங்களை தேடி வந்தவர். இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார். Hallelujah, 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 hallelujah. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நீர் எங்களை தேடி வந்த தெய்வம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீ தேடி வந்த தெய்வம். உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. எல்லாரும் அப்படி கண்களை மூடி இருக்கும்போது அருமையான அப்பா அவர்கள் முன்னால வந்து இந்த இறுதி ஜெபத்தை ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிறப்பா, துதிக்கிற தேவனே, எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாள் ஆண்டவரே முதல் பண்டிகை, பிறந்த நாள் பண்டிகையை கொண்டாடும்படியாய் உம்முடைய கண்களிலே ஆண்டவரே இந்த பள்ளிப்பாளைய ஜனங்களுக்கு எங்களுக்கும் கிடைத்த இந்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி அப்பா. வருகிற நாட்களை கேட்ட செய்தியின் பிரகாரமாய் எந்த குறைவுகள் இருந்தாலும், எந்த விதமான கஷ்டங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சபையில வந்து ஊழியக்காரரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த நோய்கள் எல்லாம் போய்விடும் என்று இந்த நாளில் விசுவாசிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்டு அதே போல் செய்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இதுவரைக்கும் வந்து பொறுமையா இருந்து இந்த கிறிஸ்துமஸ் குதூகல கொண்டாட்டத்தை சிறப்பித்து கொடுத்த நம்ம சபை விசுவாச மக்கள் யாவருக்கும் நாங்க நன்றி சொல்லுகிறோம். இன்னைக்கு அவர்களோடு கூட புதிதாய் வந்திருக்கிற, அழைப்பை ஏற்று கடந்து வந்திருக்கிற, நோட்டீஸை பார்த்து கடந்து வந்திருக்கிற, கேள்விப்பட்டு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம சபையினுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள், நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சிறப்பாக நடத்தின
எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் சபை பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அதை நடத்தின டீச்சர்ஸ், யூத் லீடர்ஸ், அவங்க எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளராக இருந்து இன்னைக்கு இந்த நாளிலே இந்த ஊழியங்களை ரொம்ப செவட நிறைவேற்றின அருமையான பாஸ்டர் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சோதர இந்த ஊழியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை நேசித்து கடந்து வந்த அப்பா அம்மா, என்னுடைய சகோதரி சொல்லுடைய குடும்பம் ஒவ்வொருவரை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் நாங்க நன்றி சொல்லி உங்களை அனுப்புகிறோம். எல்லாருக்கும் ஆயத்தமா இருக்கிறது ஆகாரம். நீங்க போய் இந்த பக்கமா நீங்க போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியா நீங்க சந்தோஷத்தோட நீங்க கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆகாரம் இருக்குது. எந்த விதமான பதட்டமும் வேண்டாம், எந்த விதமான அவசரமும் வேண்டாம். பொறுமையா நல்லா நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா போங்க. உங்களை கொண்டு போய் விடுவதற்கு எப்படி நீங்க வந்தீங்களோ அதே போல உங்களை கொண்டு போய் விடுவதற்கு வாகன வசதிகள் ரெடியா இருக்குது. நீங்க சாப்பிட்டு கடந்து சொல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.